Hello, hi guys. ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவிலிருந்து அதிகமான வீராங்கனைகள் பங்கேற்காததால் தான் இந்தியா அதிகமான பதக்கங்களை ஒலிம்பிக் போட்டிகளில் வெல்ல முடியவில்லை என்று சொல்வது உண்மையில் அடிமுட்டாள்தனம். 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 110 போட்டியாளர்களை களமிறக்கிய இந்திய நாடு 16 விளையாட்டுகளில் விளையாடி ஒலிம்பிக் பதக்கப்பட்டியலில் 71வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. ஆனால் இந்திய நாட்டை விட 2967 மடங்கு சிறிய பிரதேசமான ஹாங்காங் வெறும் 34 போட்டியாளர் மட்டுமே களமிறக்கி 12 விளையாட்டுகளில் விளையாடி 2 தங்கப்பதக்கம் உட்பட ஒலிம்பிக் பதக்கப்பட்டியலில் 37வது இடம் பிடித்து இந்திய நாட்டை மிகப்பெரிய அளவில் பின்னுக்கு தள்ளியது. உகாண்டா உட்பட 8 ஆப்பிரிக்க நாடுகள் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய நாட்டை பின்னுக்கு தள்ளியிருந்தது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக கென்யா நாடு 4 தங்க பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 17வது இடத்தில் இருந்தது. வருடக்கணக்கில் போர்களையும் மிகப்பெரிய பதற்றங்களையும் சந்தித்து வரும் உக்ரைன், இஸ்ரேல் போன்ற நாடுகளும் பதக்கப்பட்டியலில் இந்திய நாட்டை மிகப்பெரிய அளவில் பின்னுக்கு தள்ளியது. உண்மையில் பாரிஸ் ஒலிம்பிக் பதக்கப்பட்டியலில் உக்ரைன் 22வது இடத்தில் இருந்தது. ஆனால் இந்தியா 71வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. கடுமையான சட்டங்களுக்கும் அடக்குமுறைகளுக்கும் பெயர் பெற்ற வடகொரியா கூட பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய நாட்டை பின்னுக்கு தள்ளியது. உண்மையில் வடகொரியா வெறும் 16 போட்டியாளர்களை மட்டுமே களமிறக்கியது. இந்திய நாட்டை விட போட்டியாளர்களை குறைவாக களமிறக்கிய பஹ்ரைன், கியூபா, தைவான், எத்தியோப்பியா, ஈக்வடார், பின்லாந்து, இந்தோனேசியா, ஈரான் போன்ற உலக நாடுகளும் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய நாட்டை மிகப்பெரிய அளவில் பின்னுக்கு தள்ளியிருந்தது. குறிப்பாக ஈரான் நாடு 3 தங்க பதக்கங்களுடன் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 21வது இடத்தில் இருந்தது. உண்மையில் அமெரிக்கா, சீனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், நெதர்லாந்து, பிரிட்டன் போன்ற நாடுகள் ஒலிம்பிக் போட்டிகளில் அதிகமான தங்க பதக்கம் உட்பட மற்ற பதக்கங்களையும் அதிகமான அளவில் வென்று குவிப்பதற்கு காரணம் அவர்கள் அதிகமான வீரர் மற்றும் வீராங்கனைகளை களமிறக்குவதால் மட்டுமல்ல, அந்த விளையாட்டு வீரர்களின் அதீத திறமையும் காரணம். ஒரே நபர் 3-4 தங்க பதக்கங்களை வெல்வது இதற்கு மிகப்பெரிய உதாரணம். இந்தியாவிலிருந்து ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு போதுமான திறமை இல்லையா, அல்லது போதுமான பயிற்சிகள் வழங்கப்படவில்லையா, அல்லது போதுமான அளவு நிதி ஒதுக்கப்படவில்லையா, அல்லது திறமையான வீரர்கள் ஓரங்கட்டப்படுகிறார்களா, அல்லது ஜாதி மதம் என்ற பெயரில் திறமையான போட்டியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லையா? உண்மையில் இந்தியா ஒலிம்பிக் போட்டிகளில் ஜொலிக்க போவதில்லையா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.